அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் எந்த காரணத்திற்காகவும் எந்த சூழலிலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என உறுதியாக தெரிவித்திருந்தார். ஆனால் சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்று அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதனையடுத்து திடீரென அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஒன்றாக பயணிக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தில் அதிமுக போட்டியிடும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். முன்னதாக பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தது. அமித்ஷாவுடனான எடப்பாடியின் சந்திப்புக்கு பிறகு பாஜக மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்று புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக வைத்த நிபந்தனைகளே காரணம் எனவும் சொல்லப்பட்டது. அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி அமைத்தது தொடர்பாக இப்படி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இது குறித்து கேட்கும் போதெல்லாம் எதுவும் பதிலளிக்காமல் மௌனமாகவே இருந்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் இன்று இது குறித்து முதல் முறையாக விளக்கமளித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், இது வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா என பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்படுகிறது. அதற்கான விடை தேர்தலில் தெரியும். பொதுவாகவே ஒரு கட்சி வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பல கட்சிகளின் ஓட்டுகளை ஒன்று சேர்த்து ஆளுங்கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கோடு கூட்டணி அமைத்து செயல்படுவது அரசியல் இயல்பு. அதேபோல தற்போது ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவை வீழ்த்தும் ஒரே நோக்கோடு அதிமுக கூட்டணி குறித்து முயற்சிகள் எடுத்தோம். அதில் பாஜக கட்சி அந்த முயற்சிக்கு பலனளிக்கும் வகையில் கூட்டணி அமைக்க முடிவு செய்து 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணியில் பாஜக மட்டுமல்ல, இன்னும் ஓராண்டு காலம் உள்ளதால் இன்னும் பல கட்சிகள் இணைய உள்ளன. ஒத்த கருத்துடைய பல கட்சிகள் ஒன்றிணைய உள்ளோம். இது எங்கள் கட்சி. நாங்கள் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்போம். உங்களுக்கு என்ன பயம்? அதிமுக என்பது ஒரு பிரதான கட்சி. 30 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. நாங்கள் கூட்டணி அமைத்தால் நீங்கள் ஏன் எரிச்சலாகிறீர்கள்? நாங்கள் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும், வைக்கக்கூடாது என நீங்கள் சொல்ல உங்களுக்கு தகுதி இல்லை என திமுகவை சாடினார். சமீப காலமாகவே திமுக அரசு எந்த தீர்மானங்கள் கொண்டு வந்தாலும் கருத்து வேறுபாடுகளை கடந்து அதிமுக அதற்கு ஆதரவு தெரிவித்து வந்தது. ஆனால் மாநில சுயாட்சி குறித்த தீர்மானத்திற்கு அதிமுக எந்த ஆதரவும் தெரிவிக்காமல் எந்த கருத்துக்களும் தெரிவிக்காமல் உள்ளதே என செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது, 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததே, அப்போதே திமுக இந்த மாநில சுயாட்சிக்காக தீர்மானம் கொண்டு வந்திருக்கலாமே, அது நடந்திருந்தால் இந்த நிலையே வந்திருக்காதே என பதிலளித்தார்.